வணக்கம் பவித்ரா. தலைமைச் செயலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டுள்ளது. தனியார் தொலைக்காட்சி சேனலுக்கு வந்த இந்த வெடிகுண்டு மிரட்டல் தொடர்ந்து மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு இன்று காலையிலிருந்து தலைமைச் செயலகத்தில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. காலை 7:30 மணிக்கு தனியார் தொலைக்காட்சிக்கு செல்போன் மூலம் இந்த மிரட்டலானது வந்திருப்பதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய குண்டு வெடிக்கும் தலைமைச் செயலகத்தில் குண்டு வெடிக்கும் என தனியார் தொலைக்காட்சிக்கு வந்த மிரட்டல் போனால் தலைமைச் செயலகம் முழுவதும் அதிரடியாக சோதனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே சோதனையானது நடைபெற்று வருகிறது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த அந்த மோப்ப நாய் நிபுணர்கள் மோப்ப நாய்களை கொண்டு தலைமைச் செயலகத்தில் சோதனையை நடத்தி வருகின்றனர். முதல்வரின் பிறந்த நாளையொட்டி பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் தலைமை செயலகத்திலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அங்கு ஏற்கனவே போலீசார் பாதுகாப்பு பணியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவர். இந்த நிலையில் இன்று காலை 7:30 மணி அளவில் தனியார் தொலைக்காட்சிக்கு செல்போன் மூலம் இந்த மிரட்டலானது வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய்களுடன் சம்பவ இடத்திற்கு வந்து தலைமைச் செயலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய அறைகளை, அமைச்சர்கள் அறை, பேரவை அறை, அதே போல சில முக்கியமான இடங்களில் அதிரடியாக சோதனையை மேற்கொண்டிருக்கின்றனர். வெடிகுண்டு இருக்கிறதா என்பதை கருவிகள் மூலம் ஆய்வு செய்யும் பணியானது நடைபெற்று வருகிறது. அனைத்து இடங்களிலும் குழுக்களாக பிரிந்து சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த மிரட்டல் உண்மையா புரளியா என்பதன் அடிப்படையிலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தனியார் பள்ளிகளில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக இமெயில் மூலம் இந்த வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது தலைமை செயலகத்தில் வெடிகுண்டு இருக்கிறது என தனியார் தொலைக்காட்சிக்கு வந்த மிரட்டலின் அடிப்படையில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. முதற்கட்ட விசாரணையில் இது புரளிதான் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினுமே தற்பொழுது தீவிரமாக இந்த வெடிகுண்டு போன் கால் வந்ததன் தொடர்ந்து தீவிரமாக இந்த சோதனையானது தலைமை செயலகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பவித்ரா.